அரபிக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தமிழகத்தில் நிலை கொண்டிருந்தது. இன்று காலை மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு கர்நாடகா மற்றும் அதை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று மாலை மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தமிழகத்தில் நிலை கொண்டிருந்தது. இன்று காலை 8:30 மணி அளவில் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு கர்நாடகா மற்றும் அதை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அரபிக்கடல் பகுதிக்கு சென்றாலும் அது ஈரமான காற்றை வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகத்தின் ஊடாக ஈர்க்கும் என்ற காரணத்தினால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம்.